السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பின்பாக உத்தம தூதர்களின் அழகிய வரலாறு என்கிற தலைப்பின் கீழாக நபிமார்களின் வரலாறை தொடராக நாம அல்லாஹுவின் ஆயத்துகளில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இருந்தும் அறிந்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய சில பகுதிகளை சூரா யூசுஃபிலிருந்து நாம பார்த்தோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருக்கும்போது அல்லாஹு தஆலா அவருக்கு கனவிலே சில விஷயங்களை காட்டினான். அந்த கனவு தொடர்பான விளக்கத்தை தன்னுடைய தந்தையிடம் அவர் கேட்டபோது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பற்றி தன்னுடைய சகோதரிடம் சொல்ல வேண்டாம் என்றும், மேலும் இந்த கனவு பற்றியான விளக்கங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு பின்னால் அறிவித்து கொடுப்பான் என்றும், இவ்வாறுதான் இறைவன் உங்களை தேர்வு செய்வான் என்றும் பல செய்திகளை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தையிடமிருந்து பிரித்தால் நம்மீது தந்தையின் பாசமும் கவனமும் இருக்கும் என்ற ஒரு சூழ்ச்சி அவர்கள் முடிவெடுத்து சூழ்ச்சி செய்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பாலடைந்த தண்ணீர் குறைவாக இருக்கக்கூடிய கிணற்றிலே அவரை தூக்கி போட்டார்கள். அதற்கு பிறகு அங்கே வந்த ஒரு பயணக்கூட்டம் அவரை மீட்டெடுத்தார்கள். அந்த பயணக்கூட்டம் அவரை எகிப்திலே ஒரு மனிதரிடம் விற்பனையும் செய்தார்கள். பிறகு அந்த இடத்திலே யாரிடத்தில் அவர் விற்பனை செய்யப்பட்டாரோ அவருடைய வீட்டிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்தார் என்ற அந்த செய்தி வரை நேற்றைய தினம் நாம பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை இறுதியாக முடிக்கும் போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வகதாலிக மக்கன்னா லி யூசுஃப ஃபில் அர்த், இவ்வாறு நாம் யூசுப் அவர்களுக்கு அந்த பூமியிலே அவர் எந்த இடத்தில் விலைக்கு வாங்கி செல்லப்பட்டாரோ அந்த மிஸ்ர் எகிப்து பகுதியிலே அவருக்கான இருப்பிடத்தை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். மேலும் அவர் கண்ட கனவுக்கான விளக்கத்தையும் நாம் தருவதற்காக இவ்வாறு நாம் ஏற்பாடு செய்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு என்ன நடந்தது அல்லாஹு தஆலா அடுத்தடுத்த ஆயத்துகளிலே இறைவன் விளக்குகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் நபித்துவத்தையும் ஞானத்தையும் இல்மையும் அல்லாஹ் கொடுக்கிறான். வலம்மா பலக அஷுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மன், அவர் பாலிகான அந்த பருவத்தை அடைந்த போது, பருவ வயதை அவர் எட்டிய போது நாம் அவருக்கு ஹுக்குமன் ஞானத்தை வழங்கினோம், வ இல்மன் அவருக்கு அறிவாற்றலை நாம் தந்தோம், வ கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் இவ்வாறுதான் நாம் நல்லடியார்களுக்கான கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ அந்த பருவ வயதை அவர் தொட்ட பிறகு அல்லாஹு தஆலா அவருக்கான இன்னும் கூடுதலான மார்க்கத்தினுடைய இல்மையும் மார்க்கத்தினுடைய அந்த ஞானத்தையும் அல்லாஹ் அவருக்கு வழங்கியதாக இறைவன் பேசுகிறார்.
அதற்கு பிறகு அவர் எந்த வீட்டிலே வளர்க்கப்பட்டாரோ அந்த வீட்டிலே நடந்த சில நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா அடுத்தடுத்து தொடராக பேசுகிறார். வராவத்துஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி, அவர் எந்த பெண்ணின் வீட்டில் வளர்க்கப்பட்டாலோ அந்த பெண் அவரிடத்திலே தவறாக நடக்க முயற்சி செய்தால், கதவை அடைத்து என்னிடம் வா என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண் ஒரு பாவத்திற்கு, தீமைக்கு அவரை அழைத்தார். அந்த நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் அல்லாஹ் மீது அதிகமான தக்குவா இரையச்சம் கொண்டவராக இருந்ததின் காரணமாக கால மகாதல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வா, என் இறைவனிடத்தில் எனக்கு சிறந்த ஒரு தங்குமிடம் இருக்கிறது, நிச்சயமாக நான் இந்த செயலுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன், இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் ஜெயிக்க மாட்டார்கள், அநியாயக்காரர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் வெற்றி கொடுக்க மாட்டான் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து பெரியவராக ஆன அந்த வீட்டிலே அவரை வளர்த்த அந்த பெண்ணே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக அந்த பெண்ணிடத்தில் நடக்குமாறு அழைத்துக் கொள்கிறார். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுமாறாமல் அல்லாஹ் மீதான அந்த இரையச்சத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ்விடத்தில் உடனடியாக துஆ செய்கிறார். உன்னை விட்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், இந்த செயலில் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் எனக்கான சிறந்த தங்குமிடம் இருக்கிறது, அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒருபோதும் இறைவன் வெற்றியை தரமாட்டான் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண் அவரை ஒரு பாவத்திற்கு, ஒழுக்கக்கேடான செயலுக்கு அழைத்த போது அவர் அல்லாஹ் மீது பயத்தின் காரணமாக தன்னை தான் கட்டுப்படுத்திக் கொள்கிறார். மேலும் அந்த பெண் அவரை விடுவதை போல் இல்லை. அல்லாஹ் அடுத்து தொடர்கிறான், வலக்கத் ஹம்மத் பி வ அம்ம பிஹா வலவுலா அன் ரஆ புர்ஹான ரப்பி அர்ஆ புர்ஹான ரப்பி. அந்த பெண் அவர் மீது அதிகமான விருப்பம் கொண்டாள், அவள் நாடி விட்டாள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சில சான்றுகளை, அத்தாட்சிகளை அவர் பார்த்திருக்காவிட்டால் அவரும் அந்த பெண்ணின் மீது விருப்பம் கொண்டிருப்பார், நாடி இருப்பார். அல்லாஹ்வினுடைய சில சான்று, அல்லாஹ் தஆலா உடனடியாக தன் நபிக்கு, தன்னுடைய தூதருக்கு, தனது அடியாருக்கு ஏதோ ஒரு அத்தாட்சி அங்கே அல்லாஹ் காட்டுகிறான். அதை பார்த்தவர் மென்மேலும் இன்னும் உறுதியாக தன் நிலைப்பாட்டிலே இருந்து விடுகிறார். அவள் அந்த பெண்ணினுடைய ஆசைக்கு இணங்காமல், அந்த தீமையை போய் விழாமல் அல்லாஹ்வினுடைய அந்த அத்தாட்சியை பார்த்த பிறகு மீண்டும் அவர் உறுதியாக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். கதாலிக்க, மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் இவ்வாறுதான் தீமையிலிருந்தும் வெட்கக்கேடான செயலிலிருந்தும் அவரை நாம் திசை திருப்புவதற்கு இவ்வாறு நமது சான்றை நாம் அவருக்கு காட்டினோம். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், அவர் நமது அடியார்களிலே தேர்வு செய்யப்பட்டவர், பரிசுத்தமானவர் என்று அல்லாஹ் தஆலா அவருக்கான நற்சான்றையும் இறைவன் பேசுகிறார். அப்ப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அங்கே உண்டாகிறது. அவர் எதிர்பார்க்காத ஒரு நெருக்கடியாகவும் சோதனையாகவும் அவரை வளர்த்த, அவருக்கு உணவளித்த, அவர் எங்கே வளர்ந்தாரோ அந்த பெண்ணே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல மிக மோசமாக நடந்து கொள்ள முயற்சி செய்த போது அல்லாஹ் தஆலா தன் நபியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, பாவத்தில் அவர் விழுந்து விடக்கூடாது, அசிங்கத்தில் அவர் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அவருக்கு அவருடைய உறுதித்தன்மை அதிகரிப்பதற்கு சில சான்றை அல்லாஹ் காட்டுகிறான். அதை பார்த்தவர் விலகிக் கொள்கிறார். இவ்வாறுதான் தனது அடியார்களை நாம் காப்பாற்றுவோம், தீமையிலிருந்தும் அசிங்கமான செயலின் பக்கம் அவர்கள் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் திசை திருப்போம் என்று அல்லாஹ் தஆலா அவரை பற்றி சிறந்த ஒரு அடியார் என்கிற நற்செய்தி இறைவன் சொல்கிறார். இதற்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்னா, அந்த வீட்டிலிருந்து அவர் வெளியே செல்வதற்காக அவர் ஓடுகிறார். அப்போதும் அந்த பெண் அவரை விடல. அந்த பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார். அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே அடுத்தடுத்த ஆயத்திலே இறைவன் பேசுகிறான். வஸ்தபக்கல் பாப வகத்தத் கமீஸஹு மின் துப்ரி. அந்த பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வந்து அவரை பிடிக்கும் போது அவருடைய பின்பக்கமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை அவள் கிழித்தாள். அந்த நேரத்தில் வல்ஃபயா சையதஹா லதையில் பாப், அங்க கதவுக்கு அருகிலே அந்த பெண்ணினுடைய கணவர் அங்கே வந்து விடுகிறார். அப்போ இந்த நிகழ்ச்சி அவர் பார்க்கிறார். உடனடியாக அந்த பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தவறான பழியும் போடுகிறார். உடனடியாக காலத் மா ஜஸாவு மன் அராத பி அஹ்லிக சுஅன் இல்லா ஐ யுஸ்ஜன அவ் அதாபுன் அலீம். உனது குடும்பத்தார், தன் கணவனிடத்தில் அந்த பெண் பேசுகிறாள், உனது குடும்பத்தாரிடத்திலே இப்படி ஒரு தீமையை செய்ய துணிந்தவரிடத்தில்
நீ என்ன தண்டனை கொடுக்க போகிறாய்? சிறைச்சாலையை தவிர வேறு தண்டனை எதுவும் கொடுக்க கூடாது என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அந்த பெண்ணிடத்திலே தவறாக நடக்க முயற்சி செய்தாள் என்பதை போல அவர் மீது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒழுக்கத்தின் மீது களங்கத்தை கற்பித்து அவதூறு பழியை போடுகிறார். அப்போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். கால ஹிய ராவத்தனி அன் நஃப்ஸி, நான் இந்த பாவத்தை செய்யவில்லை, அந்த பெண் தான், உங்களது மனைவிதான் என்னை அழைத்தார். அப்ப அங்க குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள்லாம் வந்துடுறாங்க. அப்ப அங்க குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இவருக்காக சாட்சியும் சொல்கிறார்கள். வஷஹித ஷாஹிதுன் மின் அஹ்லிஹா இன்கான கமீசுஹு குத்த மின் குபுலி ஃபஸதகத். அவர்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் சாட்சி சொன்னார்கள், ஒருவேளை இந்த பெண் உண்மை சொல்லக்கூடியவளாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றால், இவருடைய சட்டை முன்பகுதி கிழிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் அப்படி நடக்கல. அப்படி நடந்திருந்தால் இவர்தான் பொய்யராக இருப்பார். வஹுவ மினல் காதிபின். ஆனால் என்ன நடந்தது? வ இன்கான கமீசு குத்த மின் துபரி ஃபகதபத் வஹுவ மினஸ் சாதிகீன். ஆனால் நடந்ததோ, இவருடைய சட்டை பின்பக்கமாக கிழிந்திருக்கிறது. ஒரு பெண்ணிடத்துல ஒரு ஆண் தவறாக நடக்க முயற்சி செய்தால் அந்த பெண் அந்த ஆணிடமிருந்து தப்பித்து செல்வதற்காக முயற்சி செய்யும் போது அந்த ஆணினுடைய முன்பகுதி சட்டை தான் கிழிந்திருக்கும். ஆனா அது நடக்கல. இங்கே நடந்தது என்னவோ, யூசுப் அவர்களுடைய பின்பக்கமாக அவருடைய சட்டை கிழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர் பொய்யர் அல்ல, இவர் உண்மையாளர் என்று அவருக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் இருந்தே சிலர் சாட்சி சொல்லி இவர் உண்மையாளர் தான், இவர் தவறு செய்யவில்லை என்று அவருக்கு ஆதரவாக இந்த ஆதாரத்தை முன்வைத்து பேசுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அவரும் கவனிக்கிறார், அந்த கணவரும். அந்த கணவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை பின்பக்கமாக கிழிக்கப்பட்டதை கவனித்த பிறகு கால இன்னஹுமின் கைதிக்குன்ன இன்ன கைதிக்குன்ன அதையும், நிச்சயமாக பெண்களாகிய உங்களின் சூழ்ச்சி தான் மிகப்பெரியது, நீங்கள் தான் சூழ்ச்சி செய்திருப்பீர்கள். அந்த பெண்ணை அவர் திட்டுகிறார், நீதான் தவறு செய்திருப்பாய் என்று அவர் புரிந்து கொண்டு, யூசுப் ஆரதில் அன்ஹாதா, நீ இந்த விஷயத்தை புறக்கணிச்சிருங்க, அலட்சியம் செஞ்சிருங்க, பெருசா எடுத்துக்காதீங்க. மேலும் தன்னுடைய மனைவிடத்திலே அவர் அந்த கணவர் சொல்கிறார், நீ அல்லாஹ்விடத்திலே நீ செய்த தவறுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள். இன்னக்கி குந்தி மேல் ஹாத்தியின், ஏனென்றால் நீ தவறு செய்திருக்கிறாய், உன்மீதான் பிழை இருக்கிறது என்று தன்னுடைய மனைவியினுடைய தவறை புரிந்தவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூய்மையானவர், அவர் மீது எந்த தவறும் இல்லை, நீதான் தவறு செய்திருக்கிறாய், அல்லாஹ்விடத்திலே நீ தௌபா கேட்டுக்கொள் என்று அவருடைய கணவரும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவாக சொல்லக்கூடிய இந்த செய்தி நாம பார்க்கிறோம். அப்ப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த நிகழ்வு என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக ஒவ்வொரு முஸ்லிமான அடியார்களும் இந்த ஆயத்தை அவருடைய இந்த வாழ்க்கையிலே அவருக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்விலே அவருடைய அந்த இரையச்சம் என்பது, தக்குவா என்பது எல்லா முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய சான்று. குறிப்பாக ஆண்களுக்கான அழகான ஒரு சான்றாக இரையச்சத்திற்கு முன்னோடியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்கிறார். உலக வாழ்க்கையில பாவம் செய்வதற்கான ஒரு சூழல் அவருக்கு ஏற்படுகிறது. அவர் நினைத்திருந்தால் இந்த பாவத்தில் விழுந்திருக்க முடியும். அதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்த போதும் கூட அல்லாஹ் மீது கொண்டிருந்த பயமும் இறைவனுடைய சில அத்தாட்சிகளை சான்றை அவர் பார்த்ததற்கு பிறகு அந்த பாவத்தின் பக்கம் செல்லவே கூடாது என்று தனது ஈமானை உறுதியாக இருந்தார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறை எச்சத்துல உயர்ந்த நிலையில் அவர்கள் இருந்தார்கள். நம்முடைய உலக வாழ்க்கையில இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டம் என்பது ஆண்கள் இலகுவாக பெண்கள் மூலமாக வீழ்த்தப்படுகிற எல்லா வகையான அசிங்கங்களும் பாவங்களும் சமுதாயத்தில் நிறைந்திருக்கு. ரொம்ப இலகுவாக ஆண்கள் இந்த பாவத்தில் போய் விழுந்து விடுவார்கள். ஷைத்தான் தீமையை, இந்த வெட்கக்கேடான விஷயத்தை, ஆபாசத்தை, அருவருக்கத்தக்க செயலை, ஜினாவுக்கு நெருக்கமான செயலை, விபச்சாரத்தை வெளிப்படையாக இன்றைக்கு சமுதாயத்திலே பல தீய மனிதர்கள் மூலமாக அவன் பரப்பி கொண்டு இருக்கிறான். எப்பேற்பட்ட நல்லவர்களும் கூட பெண்கள் விஷயத்தில் இலகுவாக தடுமாறி பாவத்தில் போய் விழக்கூடியவர்களாக இருப்பதை நாம பார்க்கலாம் சமுதாயத்தில். இஸ்லாமியர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலக வாழ்க்கையில திருமணமான ஆண்களாக இருக்கட்டும், திருமணமாகாத நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், நீங்கள் உலக வாழ்க்கையில அதிகம் பயப்பட வேண்டிய ஒரு பாவம் என்றால் பெண்களினுடைய அந்த ஃபித்னாவில், அந்த குழப்பத்தில், அந்த அசிங்கமான விஷயத்தில், அல்லாஹ் தடுத்த வழியிலே ஒரு உறவை நாடி போகிற விஷயத்தில் அல்லாஹ்வை நாம் அதிகமாக பயப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை எச்சரிக்கையாகவே செய்கிறார்கள்.
மா தரக்து பாதி ஃபித்னத்தன் அதர்ர அல ரிஜாலி மினன் நிசா. எனக்கு பிறகு என்னுடைய உம்மத்தாருக்கு நான் விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சோதனை, அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு நான் விட்டு செல்லுகிற மிகப்பெரிய சோதனை என்பது பெண்கள் தான். பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்திலே தடுமாறி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். எங்கு திரும்பினாலும் ஆபாசம் இருக்கா இல்லையா? கெட்ட எண்ணங்களை தூண்டக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் பரவலாக ஆக்கப்பட்டிருக்கா இல்லையா? அதுவும் குறிப்பாக இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போன் வந்த பிறகு, வேகமான இன்டர்நெட் வசதி வந்த பிறகு, எங்கெங்கோ நடக்கக்கூடிய எல்லா கேவலங்களும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கக்கூடிய காட்சிகள் படமாக்கப்பட்டு நிர்வாண படங்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல வேகமாக பரப்பப்படுகிறது. வயது வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் அதை பார்த்து பாவத்தில் போய் விடக்கூடியவர்களாக இருக்கிறார்களே இல்லையா? சில மாதங்களுக்கு முன்னால் ஆபாச இணையதளங்களை பார்க்கக்கூடியவர்கள் நாடுகள்ல பட்டியல இந்தியாவுக்கு முக்கியமான இடம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆபாசமான இணையதளம் என்பது அசிங்கமாக ஒரு கணவன் மனைவிக்கு உள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை, அது போன்ற மோசமான கீழ்த்தரமான மனிதர்கள் அவர்கள் அதை படமாக்கி அதை வெளியே அனைவருக்கும் பரப்பி அதை பார்க்க வைத்து அதன் மூலமாக அவனுடைய மூளையை மழுங்க செய்து உடல் ரீதியாக உள்ளத்தின் ரீதியாக அவனுக்கு மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்கி அவனை எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்ற விடாமல் தடுக்கிற ஒரு செயல் உலகம் முழுவதும் பரப்பப்படுகிறது. அதிலே சிக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அதிகமான ஆண்கள் தான் இருக்கிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஆண் இனத்திற்கு மிகப்பெரிய இரையச்சத்திற்கு தக்குவாருக்கான முன்மாதிரி. அவருக்கான எல்லா சூழல் அமைந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் அவருடைய உள்ளத்திலே அவர் நிலை நிறுத்தி கொண்டார். நான் வரமாட்டேன், தீமைக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன், அல்லாஹ்விடத்திலே உன்னை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அல்லாஹ்விடத்தில் எனக்கு சிறந்த இடம் இருக்கிறது என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்தி அவர் மிக சுய ஒழுக்கமுடையவராக இருந்தார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை முஸ்லிம்கள் எச்சரிக்கையாக, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண்கள் அத்தனை பேரும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதுல திருமணமானவர்கள்லாம் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. சமுதாயத்துல ஆண்கள் யாராக இருந்தாலும் இலகுவாக வீழ்த்தப்படுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல. தினமும் செய்தித்தாள நீங்க பார்க்கலாம், கள்ள தொடர்பு, திருமணமானவன் தனக்கு மனைவி இருக்கும் போதே வேறு ஒரு மனைவியினுடைய அல்லது வேறு ஒரு பெண்ணோடு தவறான உறவில ஈடுபடுகிறானா இல்லையா? சின்ன மாதிரியான பாவத்துல ஈடுபடுகிறானா இல்லையா? அப்ப திருமணமாகியும் கூட அவனுக்கு மனைவி இருந்தும் கூட அதோடு தன்னுடைய அந்த ஒழுக்கத்தை தன் இச்சையை அவன் கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் வரம்பு மீறுவான் என்றால் நிச்சயமாக ஆண் சமுதாயத்திற்கு பெண்கள் மிகப்பெரிய சோதனை. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அது உறுதியாகும். அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும். குறிப்பாக இளைய சமுதாயம் தனிமையில இருக்கும்போது மொபைல் போனிலே வரக்கூடிய இது மாதிரியான ஆபாச இணையதளங்கள்ல இருந்து உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இளைஞர்களே, நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த வயதில் இருந்தால் திருமணம் முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு சக்தி இருந்தால் திருமணம் பண்ணிருங்க, விரைவா பண்ணிருங்க. உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சக்தி இருக்கா? ஒரு 22, 23, 25, 26 என்கிற வயது வந்து விட்டீர்களா? திருமணம் பண்ணிருங்க. அப்படி திருமணம் செய்வது அது உங்களுடைய கற்பை பேணி பாதுகாக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் நமக்கு அறிவுரை சொன்னார்கள். இளைஞர்களுக்கு ஒருவேளை உங்களுக்கான சக்தி இல்லை, வயசு இருக்கு, ஆனா பொருளாதாரம் இல்லை, நமக்கான வேலை இல்லை, ஆனால் நமக்கு உள்ளத்தால் ஊசலாட்டம் ஏற்படுகிறது. அந்த பெண்ணை பார்க்கலாம், அந்த பெண்ணிடத்துல பேசலாம், அவங்களிடத்துல பழகலாம், இப்படியான ஊசலாட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நோன்பை நோக்குமாறு சொன்னார்கள். உங்களுக்கு திருமணம் செய்வதற்கான சக்தி இல்லையா? நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய கற்பை பேணி பாதுகாக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு சொன்ன செய்தி பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த அளவுக்கு ஆண் இனத்திற்கு இந்த செய்தி எச்சரிக்கை செய்யறாங்கன்னா, இயல்பிலே ஆண்களை அல்லாஹு தஆலா ஆண்களுக்கான சோதனையாக பெண்களை வைத்திருக்கிறார். அதுல நாம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். நல்ல இபாதத்தான இருக்கக்கூடிய மனிதர்களும் கூட பெண்கள் விஷயத்தில் தடுமாறக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள். அல்லாஹ் நமக்கு ஒழுக்கத்தை இறைவன் பேணுமாறு குர்ஆனினுடைய பல வசனங்களை இறைவன் நமக்கு அறிவுரை சொல்லுகிறான். அந்த அறிவுரைக்கெல்லாம் முன்னோடியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். தனிமையில மோசமான படங்களை முடிந்த அளவுக்கு பார்ப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அசிங்கமான செயலை செய்வதிலிருந்து உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அதிலே வரக்கூடிய அந்த விஷயங்கள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சுகம் எல்லாம் அற்பமானது.
அதனால் இந்த உலகத்தில் நமக்கு உடல் ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவும் எந்த வகையான சிந்தனை திறனும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஒரு குறிப்பிட்ட வயசிற்கு பிறகு நாம உணர்வோம். பல ஆய்வுகள் அதை நமக்கு சொல்லுகிறது, பல ஆய்வு முடிவுகள் அதை சொல்லுகிறது. ஆண்கள் தனிமையில தவறான படங்களை பார்த்து பார்த்து அவன் தன்னுடைய அந்த இச்சையை அடக்கிக் கொள்ளாமல் இருக்கிற சந்தர்ப்பத்துல இது குறிப்பிட்ட ஒரு வயதிற்கு பிறகு அது அவனுடைய வாழ்க்கையில அவனால் உண்மையான தன் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் அவனால் ஈடுபட முடியாமல் போய்விடுகிறது. அவன் நிச்சயமாக வாழ்க்கையிலே தோர்த்து போய் விடுகிறான் என்று, அதுவும் குறிப்பாக சமீப காலமாக 2K கிட்ஸ் சொல்றாங்களே, 2000க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு இது அதிகமாக ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கு இந்த மாதிரியான ஆபாச படங்கள் காரணமாக இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்கிறார். இஸ்லாமியர்கள் நாம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும். இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரியான விஷயங்கள்ல பல பெண்களிடத்துல பேசலாம், சேட்டிங் பண்ணலாம், சும்மா சேட்டிங் தான், டைம் பாஸ் தான், கூட வேலை செய்யறதுக்கு பெண்கிட்ட பேசலாம், ஒரு டைம் பாஸ் தான். இதெல்லாம் ஷைத்தான் உள்ளத்துல ஏற்படுத்தக்கூடிய மோசமான சிந்தனை. இதில் எதற்கும் இடம் கொடுக்காது. ஸ்டெப் 1 உள்ள போகும். சும்மா நார்மலா பேசணும் உள்ள போகக்கூடியவர்கள் அது அப்படியே அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் தனிமை, சந்திப்பு, இன்னும் அது மேலே அதிகமாக போய் ஜினா அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அந்த ஜினா இன்னும் அது அவனுடைய வாழ்க்கையில மிக மோசமான படுகொலியில போய் தள்ளிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் பெண்கள் விஷயத்தில் அவர் எப்படி இந்த பெண்ணுடைய விஷயத்தில் இறையச்சத்தை பேணினாரோ அந்த தக்குவா நம்மிடத்தில் இருக்கும். நபி அவருடைய இந்த எச்சரிக்கையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதீரத்துன், நிச்சயமாக இந்த உலகம் என்பது இனிமையானதும் பசுமையானதும் ஆகும். வைனல்லாஹ முஸ்தஹ்லிஃபிக்கும் ஃபீஹா, அல்லாஹ் உங்களை இங்கே வாரிசுகளாக இறைவன் வாழ வைத்திருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு உங்களை சோதித்து பார்ப்பதற்காக இந்த பூமியிலே அல்லாஹ் உங்களை அவன் தொடர்ந்து வரக்கூடிய வாரிசுகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஃபத்தக்கு துன்யா விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்கள் விஷயத்திலும் ஆண்களே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்ப ரசூலுல்லாஹ் திரும்ப நமக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை. ஏன்னா அவ்வள ஃபித்னத்த பனி இஸ்ராயில் கானத் ஃபின் நிசா, பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய முதல் சோதனையாக இருந்ததே பெண்கள் தான். பெண்களால் தான் அந்த சமுதாயம் அழிந்து போனார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். இதுல இந்த அறிவுரைகள் எல்லாம் பெண்களை ரசூலுல்லாஹ் சிறுமைப்படுத்துவதற்காக சொல்லல, ஆண்களுக்கான சோதனையாக பெண்கள் இருப்பாங்க. அப்ப அதை நாம சுய ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகளை முஸ்லிம்கள், ஆண்கள், இளைஞர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல மிகச்சிறந்த ஒழுக்க சீலராக அவர் இருந்தார் என்பதற்கான செய்தியாக அந்த செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அடுத்ததாக அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர், அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது அந்த சூழலை வைத்து அவருடைய குடும்பத்தாரும் அந்த பெண்ணுடைய கணவரும் புரிந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த நகரத்துல அங்க இருக்கக்கூடிய மற்ற பெண்களிடத்துல பேச்சு, வேற மாதிரியான பேச்சு பரவுது. அந்த பெண்ணை பற்றி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக அழைத்தார்கள் இல்லையா, அந்த பெண்ணை பற்றி அந்த நகரத்தில் நகரத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் தவறா பேசுறாங்க. வகால நிஸ்வத்துன் ஃபில் மதீனா இம்ராத்துல் அசீஸ், இந்த அமைச்சருடைய மனைவி இருக்கிறாளே அவளை பற்றி அந்த மதீனா நகரத்தில் அந்த நகரத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள். அவள் இது மாதிரியான பகிரங்கமான ஒரு வழிகேடை செய்யவும், தன்னுடைய வீட்டிலே வளர்ந்த அந்த ஆண் மீதே காதல் கொண்டு அந்த ஆணை அடைவதற்கும் அவள் முயற்சி செய்தாள் என்று இப்படியாக அவங்க பேசிக்கிறாங்க. மேலும் அந்த செயல் என்பது பகிரங்கமான தீமை என்று இந்த பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறார். இது அந்த பெண்ணுடைய காதல விழுது. எல்லாரும் நம்மளை பத்தி குறை சொல்றாங்க, எல்லாரும் நம்மளை பத்தி கேவலமா பேசுறாங்க என்று தெரிந்த பிறகு உடனே அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல தவறாக நடந்த முயற்சி செய்த அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா, அமைச்சருடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னா, அந்த நகரத்தில் பேசி எல்லா பெண்களையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறாங்க. வாங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு விருந்து ஏற்பாடு கொடுப்பதாக அழைப்பு கொடுத்து அனைவரிடத்திலும் கையில ஒரு கத்தியை கொடுக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகள். அந்த நேரத்தில் அந்த பெண்கள் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கும் போது வகாலத், அமைச்சரின் மனைவி சொன்னால், ஒஹ்ருஜ் அலைஹின்ன, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் வர வைத்து இங்கே நீ நடந்து வாங்க அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வருவதை பார்த்த அனைத்து பெண்களும் தங்களுடைய கையில் இருந்த பழத்தை வெட்டுவதற்கு பதிலாக அதை வெட்டுவதோடு சேர்த்து கைகளை மறுத்துக் கொள்கிறார். அவரை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் ஒவ்வொருத்தரும் கைகளை அறுத்துக் கொள்கிறார்கள். மேலும் அவங்க அனைவரும் சொல்றாங்க, வகுல்ன ஹாஷல்லாஹ்,
அல்லாஹ் மிகப்பெரிய தூயவன். மாஹாதா பஷருன், என்ன மனுஷன் இவர், இன்னஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இவர் சங்கை மிக்க கண்ணியமிக்க மலக்காக தான் இருப்பார், எவ்வளவு அழகு என்று அவருடைய அந்த அழகை பார்த்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகை பார்த்து அனைவரும் அப்படியே மிரண்டு போய் பிரமித்து போய் கைகளை அறுத்து கொண்டு இவ்வாறு சொல்லுகிறார். இப்போ உடனே அந்த அமைச்சரின் அந்த மனைவி சொல்லுகிறார், நீங்கள் இதற்காக தான் என்னை குறை சொன்னீர்களா, நான் ஏன் வழி தவறினேன் என்ற காரணம் உங்களுக்கு புரிகிறதா என்று அவள் தன்னுடைய தவறை மீண்டும் நியாயப்படுத்துறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தின் போது பல நபிமார்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அதுல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்க்கிறான். அந்த நேரத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை பற்றி ஒரு செய்தியை சொல்றாங்க. ஃபைதா அன பி யூசுஃப, நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கொண்டு வரப்பட்ட போது, இதா ஹுவ கத் உத்திய ஷத்ரல் ஹுஸ்ன், அவர் அழகின் பாதி கொடுக்கப்பட்ட மனிதராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களின் அழகிலும் பாதி அழகு கொடுக்கப்பட்டவராக அவ்வளவு அழகாக இருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆச்சரியப்படுகிறார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகை பார்த்து. அப்ப அவ்வளவு அழகாக அல்லாஹ் தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்திருந்தார். அதனால அனைத்து பெண்களும் அவரை தவறாக அடைய வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்ப இந்த சம்பவம் இப்படியான நிகழ்வு நடந்த பிறகு அமைச்சரின் மனைவி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்தில் இதற்காக தான் நீங்க இழிவா என்ன பேசுனீங்களா, இப்போ எதற்கான நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேங்கிற காரணம் உங்களுக்கு புரிகிறதா என்று சொல்லி தன் தவறை நியாயப்படுத்தி மீண்டும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் நிர்பந்தம் கொடுக்கிறார். அந்த பெண் வலையில்லம் யஃஅல் மா அமரஹு, நான் சொல்லக்கூடிய செயலை யூசுப் அவர்கள் செய்யாவிட்டால் அவருக்கு நிச்சயமாக அவரை நான் சிறையிலே அடைப்பேன், அவருக்கு நான் கடும் தண்டனை கொடுப்பேன் என்று மீண்டும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அந்த அமைச்சருடைய மனைவி மிரட்டல் கொடுக்கிறார். பகிரங்கமா தப்பு செய்யணும், இல்லைன்னா உன்னை நான் சிறையில் அடைப்பேன். ஏன்னா இவங்க அரசு பொறுப்புல அவருடைய கணவர் இருக்கிறார். என்ன பழியை போட்டும் கூட பொய்யை சொல்லியும் கூட அவருக்கு கடுமையான தண்டனை வாங்கி தர முடியும். அதை அந்த பெண் மனதில் வைத்துக் கொண்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிரட்டி, நீ நான் செய்யக்கூடிய அந்த சொல்லுக்கு கட்டுப்படாவிட்டால், என்னுடைய செயலுக்கு நீ கட்டுப்படாவிட்டால் நிச்சயமாக உனக்கு நான் கடும் சிறைச்சாலை தண்டனை கொடுப்பேன், உன்னை ஜெயில தள்ளுவோம் என்று அந்த பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிரட்டுகிறார். அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இரையச்சம் பாருங்க, அவர் எங்குமே சருகல. முதல்ல ஆசை வார்த்தையை அந்த பெண் சொன்னார், அப்போதும் அவர் அந்த பெண் மீது எந்த வகையான ஆசையும் கொள்ளல. இப்போ என்னன்னா மிரட்டல், உயிர் பயம், அவருடைய வாழ்க்கையே போய்விடும் சிறைச்சாலைக்கு சென்று விட்டால். இப்படி மிரட்டல் கொடுக்க போதும் கூட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தவறுக்கு அவர் இணங்காமல் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். கால ரப்பி இஸ்ஜுன் அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைய, இறைவா இந்த பெண்கள் என்னை அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிகப்பெரிய சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும், நான் சிறைச்சாலைக்கே சென்று விடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் இந்த பெண்களின் சூழ்ச்சி எடுத்து சொல்லி, இங்கே நான் வாழ்வதை விட ஜெயிலுக்கே நான் போயிடுறேன், சிறைக்கே நான் சென்று விடுகிறேன் என்று சொல்லி, அப்படி நான் இல்லாவிட்டால், ஒருவேளை நான் இங்கே வாழ்ந்து விட்டால் இவருடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி நானும் நஷ்டவாளியாக போய்விடுவேன், இறைவா என்னை காப்பாற்றி விடு என்று அல்லாஹ்விடத்திலே மீண்டும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, இறைவன் அவருடைய துஆவுக்கு அல்லாஹ் பதிலளித்தான். ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன, அந்த பெண்களின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் அறிந்தவனாகவும் செவியுறபவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொண்டான் என்றால் என்ன நடக்கிறது? அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். இவர் நல்லவர் என்று தெரிந்தும் கூட அவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய மற்ற அந்த அமைச்சருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ளத்துல என்ன எண்ணத்தை அல்லாஹ் போட்டு விடுகிறார் என்றால், இவர் மேல ஏதோ தவறு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி இறைவனே எண்ணத்தை ஏற்படுத்தி அவரை சிறைச்சாலைக்குள்ளாக அவருக்கான தண்டனை அறிவிக்கப்பட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் கூட பல ஆதாரங்களை பார்த்தும் கூட சில காலம் வரை அவர் சிறையிலே இருக்க வேண்டும் என்கிற முடிவை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவர்கள் அறிவித்து விடுகிறார்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலும் அவராக அல்லாஹ்விடத்துல கேட்டு, இந்த நிலையில் நான் இங்கே வாழ்ந்தால் நிச்சயமாக எனக்கு மிகப்பெரிய நான் பாவத்தில் போய் விழுவதற்கான சூழல் ஏற்படும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விலகிக் கொள்கிறார்கள்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்துல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு குறிப்பிடக்கூடிய செய்தியை பார்க்கலாம். ஒரு முறை சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மன் அக்ரமுன் நாஸ், மனிதர்களிலே சிறந்தவர்கள் எப்படிப்பட்ட சிறந்தவர்கள், இறையச்சத்திலும் கண்ணியத்திலும் சிறந்தவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்விடத்துல சஹாபாக்கள் கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூசுப் அவர்கள் தான், அவர்தான் மனிதர்களிலே மிகவும் கண்ணியமிக்கவரும் இறையச்சத்திலும் மிகச்சிறந்தவராகவும் அவர்தான் இருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறையச்சத்தை ரசூலுல்லாஹ் பாராட்டி சொல்றார். காரணம் என்ன? அவருடைய வரலாறு நமக்கு அந்த பாடத்தை சொல்லுகிறது. அவரை போல எந்த ஆனாலும் இவ்வாறான சூழலிலும் தப்ப முடியாது, ஆனால் அவர் தப்பித்தார். அவரை விட இறையச்சத்தில் உயர்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது, அவரை விட கண்ணியத்தில் உயர்ந்தவர் யாரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரில் நம்ம பார்க்கலாம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். சிறைச்சாலைக்கு செல்வதே சிறந்த என்று கேட்கிறார். இறைவனும் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்த மனிதர்களுக்கு, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு அந்த எண்ணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர் மீது எந்த தவறும் இல்லாவிட்டாலும் அவர் சிறைச்சாலை அடைக்கப்படுகிறார். இதற்கு பிறகு என்ன நடந்தது என்கிற செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை காண்போம் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.